திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே போதை காளான் விற்பனை அதிகரித்து காணப்படுகின்றது. மேலும் போதை காளான் விற்பனை செய்பவர்கள் காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மேல்மலை கிராமங்களாக உள்ள பூம்பாறை, மன்னவனூர், கிழவரை, கூக்கால் உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுற்றுலா பயணிகள் சிலர் போதை காளான் உபயோகிப்பதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றார்கள். இதனால் கொடைக்கானல் வரும் இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் மேல்மலை கிராமங்களுக்கு படையெடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். இதனையடுத்து இந்த போதை காளான் கலாச்சாரத்தை தடுக்கும் விதமாக காவல்துறை சார்பில் முக்கிய சுற்றுலா தலமான பசுமை பள்ளத்தாக்கு சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்து போதை காளான் இங்கு விற்பனை செய்வதாகவும், இதனை வாங்கி உபயோகிக்க கூடாது என்றும், மீறி பயன்படுத்தினாலோ விற்பனை செய்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் விழிப்புணர்வு வழங்கினார்கள். ஸோ அது மட்டும் இல்லை, கொடைக்கானலோட பெயர் மட்டும் நீங்கள் பஞ்சமோட கடுமையான தண்டனை எடுப்போம், கேஸ் போடுவோம், யூஸ் பண்ண. மேலும் கடந்த 2 வாரத்தில் கஞ்சா மற்றும் போதை காளான் குறித்த வழக்குகள் 60க்கும் மேற்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்து இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை காளான் வழக்கு பதிவு செய்தால் 1 வருடம் முதல் 2 வருடம் வரை பெயிலில் வெளியில் வர ஜாமீன் கூட கிடைக்காது எனவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.